மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று விசாரணை செய்து வருகின்றனர் சிபிஐ அதிகாரிகள். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். சிதம்பரம், தற்போது வரை என்னென்ன தகவல்கள் கூடுதலாக கிடைக்கப்பெற்றிருக்கு? விவரங்கள். நிச்சயமாக மோனிஷா, அதாவது இன்று காலை மடப்புரம் கோவில் விளக்கு அருகே சிபிஐ அதிகாரிகள் டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான ஒரு குழுக்கள், அதாவது ஒரு 15க்கும் மேற்பட்ட குழுக்கள் அவங்க ஒரு ஆய்வு பண்றாங்க. ஆலோசனை ஈடுபட்டு பின்னர் காவல் நிலையத்துக்கு செல்கின்றனர். அங்கு நேற்று மதுரையில் சிபிஐ விசாரணையை ஆஜர் சிபிஐ விசாரணைக்கு வந்த அஜித்குமார் தம்பி நவீன், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், நவீன்குமார், பிரவீன்குமார் ஆகியோரை காவல் நிலையத்தில் விசாரித்து விட்டு அங்கு காவல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். பின்னர் அங்கிருந்து காவல் நிலையத்தில் புறப்பட்ட அவர்கள் திருப்போணம் அருகில் வடகரை என்ற பகுதிகளில் அந்த பகுதியில் எங்கெங்கு அருண்குமாரை நிற்க வைத்து எங்கெங்கு நின்ற இடங்களையும் கேட்டறிந்தனர். பின்னர் மடப்புறம் விளக்கு எதிரே அவரை கூட்டி சென்று மடப்புறம் விளக்கு எதிரே அவரை நிற்க வைத்து திசைக்காட்டி கருவி மூலம், அதாவது எந்த டைரக்ஷனில் வண்டி தனிப்படை காவலர்கள் வண்டி ஏற்றப்பட்டது அந்த டைரக்ஷனை அவர்கள் துல்லியமாக ஆய்வு செய்தனர். பின்னர் அவர்களுடன் வந்த புகைப்படக்காரரை வைத்து அதையும் ஒரு போட்டோவை பதிவு செய்தனர். பல்வேறு இடங்களில் போட்டோக்களை பதிவு செய்த அவர்கள் தற்போது தட்டான்குளம் பகுதியில் சென்று அஜித்குமாரை கூட்டி சென்ற இடத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் சென்றுள்ளனர். தற்போது சிபிஐ விசாரணை என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிதம்பரம்.